வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஜ் வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாம் இட ரகசியங்கள். ஏற்கனவே லக்னத்தின் ரகசியங்கள் பாட்டாச்சு. இப்போ இரண்டாம் இட ரகசியங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் பதிவுள்ள அவசியம் வரும். பார்த்து பயணிக்கலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் 9788250439 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்கபஞ்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆரம்பர்கள் அனைவரும் படித்து பயணிக்கலாம். இப்போ வாங்க தலைப்புள்ள போகலாம். இரண்டாம் இட ரகசியங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். ஏனெனில் ஜாதகரின் அடிப்படை கல்வி, ஒழுக்கம், பேசும் திறமை, செயல்பாடு, செல்வாக்கு, சொல்வாக்கு, குடும்பம், செயல்திறன், கண் பார்வை, சம்பாதிக்கும் திறன், வலிமை, ஆற்றல், நினைவாற்றல், மேடை பேச்சு, சமயோசித புத்தி, இவைகள் எல்லாவற்றையும் குறிப்பது இரண்டாம் இடம். இயற்கை சுபர் வீடாகவோ சுபர் இரண்டாம் வீட்டில் இருந்தாலோ அதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறும். ஓகேவா? இரண்டாம் இடம் பொதுவாக மாரகஸ்தானம் என்பர். அதாவது இரண்டாம் இடமும் 7ஆம் இடமும் பொதுவாக மாரகஸ்தானம் எனப்படுகிறது. ஏனெனில் ஆயுள் ஸ்தானம் என 8ஆம் இடமாக அழைக்கப்படுவது. அந்த 8க்கு 8 3ஆம் இடமும் ஆயுள் ஸ்தானம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த 3க்கும் 8க்கும் மறைவு ஸ்தானங்கள் ஆக 12ஆக 2ம் 7ம் வருவதால் பொதுவாகவே மாரகஸ்தானம் என கூறுவார்கள். பொதுவாக 7ஆம் இடத்து திசை வரும்போது வயதிற்கு ஏற்றாற்போல் மாரக பலன்களை கொடுக்கும் என்பது பொதுவான விதி. கண் பார்வை, மூக்கு, பல், தொண்டை, சுவாசம் இவைகளை எல்லாம் குறிக்கும் இடமும் இரண்டாம் இடம் தான். நெருங்கிய குடும்ப உறவுகள் அனைத்தையுமே இரண்டாம் இடம் குறிக்கிறது. 3ஆம் இடம் என்பது தூரத்து உறவுகளை குறிக்கிறது. இனி இரண்டாம் இடத்தில் நவகிரகங்கள் வீட்டிருக்கும் போது கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம். சூரியன் இருந்தால் பேச்சு கணீரென இருக்கும், அடக்கி ஆளும் திறன் இருக்கும், தான் எல்லாம் என எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். சம்பாதிக்கும் ஆர்வம், முயற்சி அதிகம் இருக்கும். தன்னை குடும்பத்தில் நிலைநிறுத்த முன்படுவார்கள். தான் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று முயற்சிப்பார். ஆளுமை திறன் இருக்கும். பெரிய கம்பெனி நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தும் இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அதாவது சூரியன் தான் தலைமை பொறுப்பு, ஆளுமை திறன் உடையவர்கள். அடுத்து சந்திரன். சூரியன் இருந்தால் அதிகம் பேச மாட்டார்கள். சந்திரன் இருந்தால் பலவலா என்று நிறைய பேசுவார்கள். விட்டு கொடுத்து அன்பாக, நயமாக, நளினமாக பேசுவார்கள். கதை, கட்டுரை, கவிதை, இயல், இசை, நாடகம் போன்ற கலை துறைகளில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அனைவரையும் கவரக்கூடிய வசீகர பேச்சு இருக்கும். மற்றவரை அனுசரித்து போகும் தன்மை உடையவர்கள். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை இருப்பது போல இவர்களின் வாழ்விலும் ஏற்ற இறக்கங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். தாயார் உறவுகள் அனைவருமே பிரியமாக இருப்பார்கள். அதாவது சந்திரன் நளினமான நயமான பேச்சு, கலைகளில் ஆர்வம், ஏற்ற இறக்கமான வாழ்க்கை. செவ்வாய் பேச்சு கருணமுடாக இருக்கும். கட்டளையிடுதல், அடாவடித்தனம், எந்த முடிவும் தானே எடுப்பது, இது மாதிரியான அடாவடித்தனமான பேச்சுகள் இருக்கும் செவ்வாய் இருந்தால். சுபர் வீட்டில் இருந்தாலோ, சுபரின் பார்வை சேர்க்கை இருந்தாலோ, சுபர் வீட்டில் இருந்தால் அந்த சுபர்களை தூண்டிவிட்டு இவர் அமைதியாக இருப்பார் செவ்வாய். அசுபர் இருந்தால் இவரே முன்னின்று அடாவடித்தனம் செய்வார். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். செவ்வாய் இருந்தால் கரடுமுரடான பேச்சு, அடக்கி ஆள்வர். புதன் இருந்தால் நல்ல கல்வி, கம்ப்யூட்டர், ஜோதிடம், வக்கீல், அதாவது இயங்குவது இரண்டும் அவரதை செய்வார். பேசியே காரியங்களை சாதித்துக் கொள்வார். முகம் வசீகரமாக இருக்கும். கரண்ட் நாலேஜில் அப்டேட்டாக இருப்பார். பலபலன்னு பேசுவார். புதன் புத்திசாலி, பேசியே காரியம் சாதிப்பார். அடுத்து குரு இருந்தால் தனகாரகன் குரு என்பதால் இரண்டாம் வீடு குரு இருப்பது காரக பாவக நாஸ்தி போலதான். அதாவது ஜனனத்தில் குரு இருந்தால், ஜாதகத்தில் குரு இருந்தால் அந்த குருவிற்கு பார்வை பலன் அதிகம், 5, 7, 9. அதே இது கோச்சாரத்தில் குரு இருந்தால் அந்த கோச்சாரத்தில் இருக்கிற குருவுக்கும் பலன் அதிகம். ஓகேவா? அந்த இடத்துக்கும் பலன் அதிகம். பொருளாதாரத்தில் சிக்கல், சம்பாதிப்பதில் தடை, விரைய செலவு, பேச்சாற்றல் அளவாக பேசுவார்கள். நல்ல குடும்பம், நல்ல தொழில், பேராசிரியர், நீதிபதி, அரசு அதிகாரி, நல்ல உயர்தரமான பதவிகளில் இருப்பாங்க. அளவான பேச்சு, அளவான பொருளாதாரம், நல்ல கௌரவமான குடும்பம், வாழ்க்கை. சுக்கிரன் அழகு கிரகம். முகம் வசீகரமாக, அழகு பொருந்தியதாக, இனிமையான பேச்சு, மயக்குவது போல பேச்சு இருக்கும். வசீகர தொழில், அதாவது யூடியூப், மீடியா, சினிமா துறை, இயல், இசை, நாடகம், ஹோட்டல் தொழில், தங்கும் விடுதி, அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுதல், இது மாதிரியான சுக்கிரனுடைய ஆளுமை இருக்கிறவங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இருக்கும். இடது கண் பார்வை பாதிப்பு இருக்கும். நல்ல தொழில், நல்ல வருமானம், எல்லாமே நல்லதான். சுக்கிரன் இருந்தால் வசீகர பேச்சு, நல்ல எல்லாமே நல்ல வாய்ப்பு தான். சனி இருந்தால்
பொதுவாக நல்லதல்ல. எல்லா விஷயங்களுக்கும் தடை வாழ்வில் தாமதம் இருக்கும். குடும்பம் விட்டு தனியாக இருக்க ஆசை வரும். படிப்பு தடை, சம்பாதிப்பு தடை, குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பு குறைவு, தண்ணீரில் கண்டம், பழக்கமில்லாத இடங்களில் நீர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், இறங்கக்கூடாது, எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் கடைசியில் வெற்றி பெற்றுவர். அனைத்திலும் தடைக்கு பின் வெற்றி. அடுத்த ராகு நல்லதல்ல. இரட்டை பேச்சு, காரியம் செய்தால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள், பொய் பேசுவார்கள், நம்ப முடியாது இவர்கள் பேச்சை ஓடுற தண்ணியில் எல்லாம் எழுதுவார்கள் என்பார்களே, அதே மாதிரி தான் இருப்பார்கள். நண்பர்கள், தீய சகவாசம் எல்லாம் இருக்கும். கல்வி தடை, நம்பிக்கை உரிய பெருவழியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் சுபர் பார்வை இருக்கும் பொழுது பலன்கள் மாறும். அதாவது சுயநலவாதிகள், தீய நட்பு இருப்போம். கேது இருந்தால் பேசவே மாட்டார்கள். அதாவது குழந்தைகளாக இருக்கும்போது லேட்டாகத்தான் பேசுவார்கள், பேச்சு வரும். குழந்தைகள் லேட்டாக பேச ஆரம்பிப்பார்கள், கொஞ்சமாகத்தான் பேசுவார்கள். தனிமை விரும்பிகள், குடும்பத்தை விட்டு பிரிய ஆசையாக இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளி பிரதேசங்களில், வெளிநாட்டில் வாழ்வார்கள். பற்றற்ற நிலை இருக்கும். இது மாதிரி தான் கேது, தனிமை விரும்பி பற்றற்ற நிலை. சுபர் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறக்கூடியது. ஓகேவா? தங்கள் ஜாதகங்களில் 2ஆம் இடத்தில் இந்த நவகிரகங்களில் யார் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டுங்கள். அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலில் மாற்றங்களை செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன்.